இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி சொல்லுங்க பூசாரி. அம்மா நீங்க? நான் இந்த வீட்டு மருமக. அப்போ நீங்க இந்த வீட்டோட மருமகன்னா நான் வந்தது? அது நான் இந்த வீட்டு மருமகளோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன். ஆனா நானும் மருமக மாதிரி தான். எல்லாரும் என்ன அந்த அளவுக்கு பாசமா பாத்துப்பாங்க. காரியத்துக்கு தேவையான லிஸ்ட் சொல்றேன், எழுதிக்கமா. சரிங்க. அவ்வளவுதானே பூசாரி ஐயா? அவ்வளவுதாம்மா. நான் வாங்கிட்டு வர வேண்டியது சிலது இருக்கு, அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, கெட்டது நடந்த இந்த வீட்டுல சீக்கிரமே சுபம் நடக்க போகுது. சுப காரியம்னா கல்யாணமா பூசாரி ஐயா? என்ன மனோகரி, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. கல்யாணம்ன்ற மருமகன்ற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இவங்க எந்த எண்ணத்துல சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இந்த வீட்டுல மட்டும் கூடிய சீக்கிரமே சுபகாரியம் நடக்க போகுது. என்ன இது பூசாரி ஐயா இப்படி சொல்றாரு? அப்படின்னா அமரேந்திரன் கூட எனக்கு கல்யாணம் சீக்கிரமாவே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்க பூசாரி ஐயா? ஆமாங்க ஐயா, மனுஷங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா ஜாதகம் எப்பவும் பொய் சொல்லாது. உங்க பையனோட ஜாதகப்படி கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு. எஸ் கடவுளே, நீ இருக்க. நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துருவியோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த தப்புக்கு பின்னாடி இருக்கிற என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்ட இப்படி எனக்கு நல்லது பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. அந்த பொண்ணுக்கு வேண்டிய எல்லாரையும் கண்டிப்பா கூப்பிடுங்க. ஆறு ஒரு அனாதை, அவளுக்குன்னு யாருமே இல்ல பூசாரி ஐயா. ஆறு அனாதன்னு இனி எப்பவும் சொல்லாத. அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவளை நேசிச்சவங்க எல்லாம் அவங்க உயிரை விட ஆறுவா அதிகமா நேசிக்கிறவங்க. என் ஆறு எப்பவும் அனாதை இல்ல. அமர், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அமர். அது ஆறுக்கும் தேவையானவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல வந்த. தம்பி, வேற யாராவது இருக்காங்களான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்கள நீங்க மறக்காம கூப்பிடுங்க. பாகி எனக்காக வந்திருக்கா. ஐயா, நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். தம்பி, அப்படின்னா நாளை காலையில உங்களை என்னமோ நினைச்சமா, ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலி. எப்படி சொல்ற? அவங்களுக்கு எந்த விதத்திலயும் டவுட் வராத மாதிரி பூசாரிய செட் பண்ணி சாருக்கு கல்யாண தசை நடக்குதுன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிட்டீங்க. எது இல்லைன்னாலும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும் மேடம். எவ்வளவு தெளிவு, எவ்வளவு பிளானிங் இருந்திருந்தா எந்தவித சந்தேகமும் வராம இத சூப்பரா நீங்க பண்ணிருக்கீங்க. நான் யாரையுமே செட் பண்ணல. எனக்கும் அதுதான் புரியல. அமருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்றத பத்தி ஆண்டி கிட்ட போய் அத பத்தி எப்படி பேசுறதுன்னு இத்தனை நாளா அதை யோசிச்சு மூளைய குழப்பிக்கிட்டு இருந்தா பூசாரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. கடவுள் ஏன் பக்கம் தான் இருக்காரு. அவர் உங்க பக்கமே இல்லாம இருந்தா கூட அவரை நீங்க பயமுறுத்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ண வச்சிருவீங்கம்மா. புகழ்றியா திட்டுறியா? ஐயோ, உங்களை திட்டுற தைரியம் எனக்கு இருக்காமா? மிஸ்டர் குப்தா, மனு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்னமோ சொல்றா, ஆனா சரியா கேட்க மாட்டேங்குது. அத நீ கிட்ட போய் கேளு, நல்லா தெரியும். அவ
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் குப்தா. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப நம்பகமானவங்கன்னா அது அவதான். அவரு, குழந்தைங்க, குடும்பம், இந்த வீடு இது எல்லாமே நடுவுல வந்ததுதான். ஆனா மனோ மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே இருக்கா. ஐயோ இவ்வளோ அப்பாவியா இருக்கியே. முதல்ல இருந்து கூட இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் வாழ்க்கையவே அழிச்சு அந்த வாழ்க்கையை அவ வாழணும்னு நினைக்கிற. நான் இறந்துட்டதால அவ திரும்பவும் அனாதை ஆயிட்டேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் எதுக்கு மகளே? குழந்தைங்களுக்கு கேர்டேக்கர் கிடைச்சிட்டால, இனிமே குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு மனு சந்தோஷப்படுறா. நீ ஒரு மனைவியா, ஒரு மருமகளா, ஒரு தாயா, எல்லாத்துலேயும் உன்னுடைய கடமையை நீ ரொம்ப தெளிவா பண்ணியிருந்த. ஆனா உன் சிநேகிதி விஷயத்துல தான் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒரு கெட்ட சவகாசத்தை வச்சுக்கிட்ட. அதனோட விளைவு தான் உன்னுடைய மரணம். உன் உயிரை எடுத்த அந்த மனுஷி மேல நீ காட்டுற அன்பை பார்க்கும்போது அந்த உண்மை எப்பவுமே உனக்கு தெரியக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை. இங்க பாருமா, உனக்கு முழு விஷயம் தெரியாதால இவ்வளவு ஜாலியா இருக்க. வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பசங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். பெரியவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சம் பழைய காலம் அவ்வளவுதான். அப்புறம் அந்த மனோ அம்மா என்ன ரகம்னு எனக்கே தெரியல. எங்க சார ஒரு தடவை நீ பார்த்தா போதும், ஐயோ அம்மா விட்டுருங்கன்னு அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு எங்க கால்ல வந்து கெஞ்சுவே. என்ன யாரு நினைச்சீங்க? என்ன பாகி பாக்கிய லட்சுமி. எப்போ என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்களா? பேச்சுல நான் வசியக்காரி. ஓ, அப்படியே வீட்ல இருக்கிற எல்லார் கூடயும் நான் பேசி பேசியே வசியம் பண்ணிருவேன். அப்புறம் உங்க சாரை நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு நீங்களே பார்க்க தான் போறீங்க. இப்படி இப்படி உங்க சாரை கரெக்ட் பண்ணி இந்த லெட்டர்ல சைன் வாங்கிருவேன். ஏன் மாடி, உன் நம்பிக்கையை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுமா. கிண்டலா இருக்கா உங்களுக்கு? எப்படி இந்த மாதிரி அபசகுணமால நீங்க பேசிட்டு இருக்கீங்க?